திரு விஜய் அவர்கள், திரு புசி ஆனந்த் அவர்கள் மட்டும் இல்ல, தாவேகா சார்பா அமைச்சர்களா பொறுப்பேற்றிருக்க எல்லாருக்குமே சரி, ஏன் எம்எல்ஏவான எல்லாருமே சரி, அவங்க முதலமைச்சராக இருக்கிறதுக்கு, அமைச்சரா இருக்கிறதுக்கு, எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா இல்ல தகுதி அற்றவங்களான்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால முதலமைச்சராக இருக்க திரு விஜய் அவர்கள், அமைச்சராக இருக்க புசி ஆனந்த் உள்ளிட்ட நபர்கள் மற்றும் எம்எல்ஏ ஆயிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை கண்டிப்பாக சரியா பயன்படுத்தணும். திரு விஜய் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறது கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்லாத விஷயமா இருந்தாலும் அவர் கொடுத்திருக்க வாக்குறுதிகளை அத்தியாவசியமான வாக்குறுதிகள், ஆடம்பரமான வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு திரு விஜய் அவர்கள் தன்னோட முதல் 2.5 வருஷ ஆட்சியில, ஒருவேளை திரு விஜய் அவர்கள் 2.5 வருஷம் ஆட்சி பண்ணாருன்னா அந்த 2.5 வருஷ ஆட்சியில அத்தியாவசியமான வாக்குறுதிகளை முதல்ல நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினா மட்டும்தான் மக்கள் கொஞ்சமாவது நிம்மதியாவாங்க. அப்படி இல்லாம ஆடம்பரமான வாக்குறுதிகள் நிறைவேற்றி மக்களோட மைண்ட்ல போயிட்டு பெருசா உட்கார போறேன் அப்படின்னு சொல்லி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் நிறைவேற்றது திரு விஜய் அவர்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணாருன்னா அவர் 2.5 வருஷம் ஆண்டாலும் சரி, 25 வருஷம் ஆண்டாலும் சரி, கடைசி வரைக்கும் அந்த வாக்குறுதிகளை கண்டிப்பாவே நிறைவேற்ற முடியாதுன்றத திரு விஜய் அவர்களும், திரு விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவர்களும், திரு விஜய் அவர்களுக்கு இதன் பிறகு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்க போறவங்களும் கண்டிப்பாவே மைண்ட்ல ஏத்திக்கங்க.